அடுத்து விருது வழங்கும் நேரம் இது. நிறுவப்பட இருக்கின்ற சிவலிங்க ஆலயம், மூத்தோர் இல்லம், அன்னதானம் திருப்பணிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடை வழங்கி சிவலிங்க அறங்காவலராக இருக்கின்ற திரு கந்தராஜ் அவர்கள் நாடார் மரவாடி மந்தாரகுப்பம் அவர்களுக்கு திருத்தொண்டர் விருது வழங்கப்பட உள்ளது. விருதினை வழங்க குரு முதல்வர் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். தாய்கல்வி மையத்தால் நிறுவப்பட இருக்கின்ற சிவலிங்க ஆலயம், மூத்தோர் இல்லம், அன்னதானக்கூடிய திருப்பணிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடை வழங்கி சிவலிங்க அறங்காவலராக இருக்கின்ற திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு திருத்தொண்டர் விருது வழங்கப்பட உள்ளது. இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற திரு சந்திரகுமார் அவர்கள் தலைவர் தமிழ் விருட்சம் வவுனியா இலங்கை அவர்களுக்கும் திருத்தொண்டர் விருது வழங்கப்படுகிறது. திரு பா. குமார் பொதுச் செயலாளர் கோபால் கம்பன் கழகம் டெல்லி கலை இலக்கிய பேரவை அவர்களுக்கு திருத்தொண்டர் விருது வழங்கப்படுகிறது. ஒரு சிறு வாழ்த்துறை வழங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இன்றைய தினம் என் வாழ்நாளில் மிக முக்கியமான பொன்னாள். உண்மையிலேயே நன்றி. இந்த தாய்கல்வி மையம் இன்று நடைபெறும் இந்த சைவத்தமிழ் மாநாட்டிற்கு இலங்கையிலிருந்து என்னை அழைத்த ஐயாவும் உண்மையிலேயே என்னை அழைத்தது டெல்லி குமாரான தலைமுறை நிகழ்வு தான் நான் இங்கே வந்தேன். அவரை அன்பின்பால் இங்கே நான் இங்கே பிரசன்னமாயிருக்கின்றேன். அந்த வகையிலே எல்லாம் வல்ல சிவனை நினைத்தவனாக இங்கே குழுமியிருக்கும் சுவாமி உட்பட அத்தனை விருந்தினர்களை ஒரு கடவுள் நினைத்தவனாக வரவேற்றவனாக சின்ன ஒரு சொற்பொழிவுடன் நான் பேசுகிறேன். இந்த நேரத்தில் எந்த புத்தகத்துக்கு கொடுத்துள்ளவர்கள் உண்மையிலேயே நான் இங்கே வந்து இந்தியாவின் ஆலயங்களை பார்க்கும்போது நிறைய ஆலயங்கள் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு இப்போது தாய்கல்வி ஏதீஸ்வரன் ஐயா கட்டும் ஆலயமே மிகப்பெரியதாக இருக்குமோ என்று இந்த அன்பிய சிவர் உண்மையிலே ஒரு நல்ல பணியை முன்னெடுத்திருக்கிறார். நாங்களும் இலங்கையிலே ஒரு புதிய ஒரு இல்லத்தை நடத்துகின்றோம். குமாரனுக்கு தெரியும், குமாரனாவுக்கு தெரியும், அந்த வருவார் பார்ப்பார். உண்மையிலே இருந்த கஷ்டம் தாய் தந்தையராய் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தந்தையரை பராமரிப்பது என்பது ஒரு வரம். அவர்களோட கதையை கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுவார்கள். நீங்கள் இலங்கை வரும்போது இந்த ஒன்று நான் கூட்டிக் கொண்டே காட்டுகிறேன். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் மனதிற்கு கவலை இருக்கும். தங்கள் பிள்ளைகள் தங்களை கைவிட்டு விட்டார்களே. பிள்ளைகள் பார்ப்போடு நான் சொல்லவில்லை, கடைசியில் தங்களை கைவிட்ட ஆர்வம் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கிறது. அந்த குறையை நீக்கத்தான் இன்றைக்கு உதவீஸ்வரன் பணியை செய்திருந்தார். அவருக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே பெற்றோரை கைவிடுபவர்கள் மனிதனாக இருக்க மாட்டார்கள். அது எந்த கருத்து இங்கே அந்த விபூதி பூசுவது, திருநெல் அடிப்பது பற்றியும்
அருமையான விளக்கத்தில் இருக்கிற பேர் கேட்டுக்கொண்டு நான் இந்த ரிலேஷன் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக அருமையான விளக்கம். ஆனால் நிறைய பேருக்காக விளக்கவில்லை, அதனால் ரசனையிலே நான் அதில் லைட்டு போயிருந்தேன். அருமையான ஒரு நான் இங்கிருந்து குமாரசாமி அருமையாக அந்த ரெண்டாவது வழியை சொல்கிறேன். நானும் பாவனியாவிலே இலங்கையிலே எத்தனையோ நிகழ்வுகள் சமயங்கள் இருக்கு. இந்த மாதிரி மாதிரியான பரதநாட்டியத்தை நான் கண்டதே மிக சிறப்பான பரதநாட்டியம். இரண்டாவது எத்தனை பிள்ளைகள் ஆடுவதற்கு மிக சிரமம், அதை ஒழுங்காய்ப்பது சிரமம். எங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைகள் ஆடுகிறாங்க, அதை பிரிக்கிற கஷ்டம், அந்த ஆசை மாணவர்களை இந்த லயத்தோடு சேர்ந்தார்கள். எல்லாம் சிவனுடைய பாடல்கள் பலவ வரணும், பலவ ஆய்வு ஒரு பிசகு கூட இல்லை. அந்த மாதிரியாக இந்த சைவ மாநாடுகளை கலந்து கொண்டது நான் மிக பெருமை அடைகிறேன். நீங்கள் சொன்னார்கள் எங்களுடைய தோட்டங்கள் இந்த தமிழ் நிச்சயமாக குமாரனை சொன்னால் நீங்கள் உதவுவாங்க. நிச்சயமாக தேவசனையாக ஒதுக்கிற கிடைக்கும். நான் எனக்கு புலம்பெய தேசங்களில் எனவே இப்போதைய வந்த தலைவர் செயலாளர்கள் நண்பர்கள் நிச்சயமாக காலத்திற்கான உதவியும் கிடைக்கும் என தெரிந்து கொண்டு ஒரு சிறப்பான மாநாடு. நான் நினைக்கின்றேன் இவ்வளவு மக்கள் ஆர்வமாக அமர்ந்திருப்பது இங்கே பெரும்பாலான நிகழ்வுகளில் 4 மணி நேரத்திற்குள்ளே இருக்க மாட்டார்கள், சென்று வருவார்கள். ஆனால் இங்கே நீங்கள் பொறுமையாக அமர்ந்திருப்பது சிலருக்கு இருக்கிற மரியாதை அன்பே சொன்னால் அன்பே சொல். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஒரு பணி தொடரவும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சைவம் நிச்சயமாக தியானம் அளிக்க முடியாத வளரும்.